ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நண்டு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதாவது நண்டு மசாலா கிரேவி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் நண்டு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட செய்யலாம் இதை. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டையை உடச்சி எடுத்துருக்கேன், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூவை 3 வந்து உடச்சி சேர்த்துருக்கேன், ஒரு 3 கிராம்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம வந்து இதில் அதே சைஸில் 3 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வரட்டும். இதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். இதுக்கு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 3 பத்தை தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 வந்துட்டு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 6 முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச விழுதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்சியை வாஷ் பண்ணியும் அப்படியே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நம்ம தக்காளி வெங்காயம் வந்து இந்த விழுது கூட நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் மசாலா சேர்த்துடலாம். சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள், நம்ம வர மிளகாத்தூள்னு சொல்லுவோம்ல அந்த மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம வீட்டில் அரைப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அது சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு ஒன்று சேர வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்துக்க வேண்டியதான் நம்ம. நான் வந்து ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை வந்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு இதை கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஃப்ளேமை ஹையில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக 5 மினிட்ஸில் நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதி எடுத்துரும். அப்புறமா அதை ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம இதில் வந்து 2 கொத்து கருவேப்பிலையை வந்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட அந்த வாசனையும் அதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம கழுவி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுருக்க நண்டையும் இந்த கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விடணும். மசாலா வந்துட்டு நம்ம நண்டு மேலே நல்லா படணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா திருப்பி விட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து மசாலா வந்து ஏறும். நம்ம நண்டு மட்டும் கலர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. நான் வந்து காலுகளை அப்படியே வந்துட்டு வச்ச மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் உடச்சிட்டு கூட சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷம் வந்துட்டு வேக விட்டிங்கன்னா சிம்மில் வச்சு, அவ்வளோதான், நம்மளோட நண்டு மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.